ஸோ இங்கே நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சம்பவம் பண்ணிகிட்ருக்கோமோ அதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இதில இருக்க ஒரு ரோவுமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நம்ம லாண்ட்ரி வந்து ஹேண்ட் வாஷா இல்லை மெஷின் வாஷான்னு கிளாஸிஃபை பண்ணுறோம்ல, அது வந்து நம்மளோட ஈவெண்ட். ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அது வந்து ஹேண்ட் வாஷா இல்லை மெஷின் வாஷான்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு பிரிக்கலாம் ஆக்சுவலி ஜென்ரலா. பட் இந்த இடத்துல நடக்கிற எல்லாமே வந்து டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு துணி வந்து மெஷின் வாஷா இல்லை ஹேண்ட் வாஷா அப்படிங்கிறத நம்ம அந்த துணியோட கலர் அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். கலருன்றது ஒரு ஃபீச்சராக இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேப்ரிக்கோட டைப் அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் துவைக்கணுமா இல்லை மிஷினில் துவைக்கணுமா அப்படின்ற முடிவை வந்து சில விஷயங்களை டிபெண்ட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா? இதெல்லாத்தையும் டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்க்கு மத்தியில் ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி.